லஞ்சம், ஊழல், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இதையெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு கட்சி வேணும். அந்த கட்சிக்கு வர்ற ஆள் நல்லத்தனமா ஒரு திருட்டுத்தனமா ஓடி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம மக்கள்கிட்ட பிச்சு புடுங்கி வசதி வாய்ப்பையும் தன் சந்ததியினரையும் வசதி வாய்ப்பா சேர்த்துக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற ஆளு வருமானத்தை துச்சமான தூக்கி போட்டு வரக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு. கூட்டணிக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டான். அப்ப திரும்ப திரும்ப இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஏன்னா இன்னைக்கு ஊடகவியலாளர்கள் எல்லாமே ஆட்சியாளர்களை எதிர்பார்த்து அவர்களிடம் கையூட்டு பெற்று வாழக்கூடிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டார்களோ அல்லது பழகிவிட்டார்களோ என்று என்ன தோணுகிறது. பிரஸ் மீட் வைக்கும்போது இவ்வளவு கேள்விகளை கேட்கிறீர்களே. நீலகிரியிலே முதலமைச்சர் வரும்போது கிளைமேட் எப்படி சார் இருக்கு, நெக்ஸ்ட் எப்ப வருவீங்க, அடுத்து திட்டங்கள் செய்வீங்களா, ஏன் நீங்க வடகாடு மேட்டரை பத்தி பேசுங்க, வேங்கவயல் மேட்டரை பத்தி பேசுங்க, பரந்தூர் மேட்டரை பத்தி பேசுங்க, தொழிலாளர்களுக்கு தீங்கிழைக்கப்படும் சாம்சங் மேட்டரை பத்தி பேசுங்க, விண்ணிலை சாகசம் நடத்தி விலைமதிப்புள்ளா உயிர்களை 5 உயிர்களை பலி செய்த மெரினா பீச் சாகச நிகழ்ச்சியை பற்றி பேசுங்க, அரசின் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுங்க. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இங்க இருக்கும்போது நீங்க அவர்கிட்ட மயிலிறகால் வருடி கொடுப்பது போல அவருக்கு ஒத்திசைவான கருத்துக்களை எழுதி கொடுத்ததை மட்டும் கேட்பது விந்தையிலும் விந்தையாக உள்ளது என்று எங்களது தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆதவர்ஜனா அவர்கள் சொல்லிட்டார். கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி மெத்தப்பட்டவன் இது போன்ற ஒரு போதைப் பொருள்கள் புழக்கமும் தமிழ்நாட்டில் வட இந்தியங்களை விட மிஞ்சி போகிற அளவுக்கு இருக்கு. ஒட்டுமொத்த உலக மார்க்கெட்டுமே தமிழகத்தை மையப்படுத்தி தான் செய்கிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாடும் ஏற்படுகிறது. 2026 தான் திமுகவின் கடைசி ஆட்சிக்கு வரக்கூடிய கடைசி எலெக்ஷனாக இருக்கும். 2026 தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஆட்சியை பிடிக்கும். அதன் முன்பு திமுகவோ அதிமுகவோ யாரும் வரமாட்டார்கள். நிரந்தரமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்று நான் தெளிவாக புரிகிறேன். இந்த செயலின் மூலமாகவே அப்பட்டமாக தெரிகிறது திமுகவும் பாரதிய ஜனதாவும் எவ்வளவு ஒரு கள்ள தொடர்பு, கள்ள கூட்டணி, ஒரு மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த தமிழக மக்களையும் இந்திய மக்களையும் ஏமாற்றி பணம் சேர்க்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், தங்களது அதிகார துஷ்பிரயோகம் மூலமாக மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பது இதன் மூலமாகவே தெளிவாக தெரிகிறது. டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் வாகை குணசேகரன், அரசியல் ஆர்வலர். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழகத்துல மிக வேகமாக வளர்ந்து வரும் கட்சிகள்ல ஒண்ணு டிவிகே, தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களுடைய கட்சி. சமீபத்துல அந்த கட்சியிலிருந்து விலகிய ஒரு பெண் வைஷ்ணவி அவர்கள் திமுகல போய் சேர்ந்துட்டு தாவேகா அடுத்த பாஜக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் டிஎம்கே போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுடைய பார்வை? திமுகவுல அவங்க அம்மா ஏற்கனவே இருந்திருக்காங்க. இவங்க திமுக பாரம்பரியமான குடும்பம். இடையில ஒரு தடவை திமுகல விலகிட்டு நானும் போறேன், அதோட எங்க அம்மாவும் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு செட்டப் பண்ணி அவங்க உள்ள வந்திருக்காங்க. உள்ள முதல்ல ஆரம்பத்துல எங்க கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இளைஞர்களின் எழுச்சி இருக்கு, அப்படி இப்படின்னு ஏகோத்த ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டால நிறைய ஃபாலோவர்ஸ், எங்களோட தளபதி ஃபாலோவர்ஸ் எல்லாமே அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். அந்த புகழ் வெளிச்சமும் அது போதைய மாதிரி ஆகி அது ஒரு மயக்கத்துக்கு போறாங்க. ஒரு கட்டத்துல அவங்கள திமுகவுல இருந்து அவங்க அம்மாவுக்கு திரும்ப பொறுப்பு கொடுக்குறாங்க. அது மாவட்ட மகளிர் அணியிலேயே இதுல சம்திங்ல பொறுப்பு கொடுக்குறாங்க. எங்க அம்மா போனாலுமே நான் இங்க இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த போராட்ட மாதிரி ஒரு வேற என்னைய ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வாலண்டரியாவே அங்க உள்ள நிர்வாகிகளோட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு நாட்டை செட் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்காங்க. ஒரு கட்டத்துல பத்திரிகையை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி ஐயா செந்தில் பாலாஜி முன்னிலையில போய் திமுக இணைறாங்க. இதெல்லாம் எந்த ஏடிஎம்கே, டிஎம்கே இது மாதிரி செட்டப்லாம் எல்லா கட்சியிலுமே நடக்கும். தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சி எதுனா சும்மா சாதாரண இயக்கம் கிடையாது. இது ரசிகர்களாலும் தொண்டர்களாலும் மக்களாலும் பிணைப்பட்ட ஒரு கட்சி. இது காலத்தின் கட்டாயம். இது ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம், அதாவது 50, 60 காலம். 1967 ஆட்சி மாற்றம் வந்தது. இப்ப 2017 55, 60 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 60 வருட காலத்துல தமிழக மக்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு இயக்கம், அதாவது லஞ்சம், ஊழல், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இதையெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு கட்சி வேணும். அந்த கட்சிக்கு வர்ற ஆள் அடிமை ஒரு கள்ளத்தனமா ஒரு திருட்டுத்தனமா ஓடி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம மக்கள்கிட்ட பிச்சு புடுங்கி தான் வசதி வாய்ப்பையும் தன் சந்ததியினரையும் வசதி வாய்ப்பா சேர்த்துக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது.
அப்படி இருக்கிற ஆளு வந்து இந்த ஒரு 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 தன்னோட வருமானத்த துச்சமென தூக்கி போட்டு வரக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்த கூடிய வல்லமையும், தகுதியும் அதுக்கு உண்டான முழு தகுதி உள்ள ஒரு நபர் வந்து யாருன்னா, எங்களது வெற்றி தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர். ஏறத்தாழ 250 கோடி சம்பளத்த தூக்கி துச்சமென தூக்கி விட்டெறிஞ்சு விட்டு, இந்த தமிழக மக்களுக்கு அரசியல் சேவை செய்து, அரசின் வரி வருவாய் மூலமாக மக்களுக்கு நல்லாட்சி நடத்த வேண்டும். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதையெல்லாம் ஒழிச்சிட்டு, சாதி மதத்தால் பிளவுபடுத்தும் பிளவுவாத சக்திகளை இந்த மண்ணிலிருந்து அகற்றிட்டு, எல்லார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் வே என்ற ஒரு வள்ளுவர் நாட்டாரை போற்றும் வள்ளுவர் பிறந்தகையின் பொன்மொழியை கருத்தில் கொண்டு, ஒரு மிகப்பெரிய நல்லாட்சி அமைத்ததற்காக இங்க வந்திருக்காங்க. இந்த நேரத்துல இது இது மாரி கடந்த காலங்கள்ல வந்து ஏற்கனவே இருந்த அரசியல் தலைவர்களை எவ்வாறு சிறுமைப்படுத்த எவ்வளவு ஆயுதங்களை ஏவி விட்டார்களோ, அதுல ஒரு ஆயுதம் தான் வைக்கம். வைஷ்ணவி வந்து புகழ் போதையில புகழின் உச்சத்துக்கு செல்லணும் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சாரு. காலகாலமா இங்க மக்கள் இயக்கத்துல காலத்திலே இருந்தே ஏறத்தாழமா 30 வருஷமா இங்க வந்து உலக பட்டினி தினத்துல இருந்து, விருந்தோம்பல்ல விருந்தகத்துல இருந்து, குருதியகத்துல இருந்து எல்லாமே படிப்பகத்துல இருந்து எல்லாமே தன்னோட சொந்த பணத்தை போட்டு தளபதிக்காகவும், இந்த தமிழக மக்களுக்காகவும் சேவை செய்த மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு முன்னுரிமையும், முதலுரிமையும் கொடுக்க வேண்டியது என்பது தலையாய கடமை. இந்த கடமைக்கு பிறகுதான் புதிதாக வருபவர்களுக்கு இடம் அளிக்க வேண்டும் என்பது எங்களது கொள்கையா, அதாவது தமிழக வெற்றி கழக கொள்கையா கூட இருந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் சிறிது காலம் பொறுமையாக அவர் வயது சிறு வயதுள்ளவர் தான் 25 தான் அவருக்கு ஆகிறது. அல்லது 21, 22 வயது தான் இருந்திருக்கும். இன்னும் ஒரு 3, 4 ஆண்கள் பொறுத்திருந்தால் கூட அவர் எதிர்பார்த்த அந்த புகழின் உச்சிக்கோ, அவர் எதிர்பார்த்த அந்த இலக்கின் இடத்திற்கோ அவர் செல்லலாம். ஆக பொறுமை இழந்து பொய் பேசி நடிப்பு, பொய், சூது, வஞ்சகம் அனைத்து மொத்த உருவம் தான். ஏன்னா அவர் பேசின இன்ஸ்டாவில நம்ம எடுத்து பார்த்தாவே தெரியும். இப்போ ஒரு பேச்சு, அப்போ ஒரு பேச்சு. என்னை ரொம்ப மதிக்கிறாங்கிறது, என்னை மதிக்கவே இல்லைங்கிறது. எந்த தலைவரை நேரடியா பேசினாருங்கிறது. ஆனா உண்மை என்னன்னு விசாரிச்சா இல்ல. நான் மேடை ஏற போனேன், என்னை தள்ளி விட்டாங்கங்கிற. ஆனா பொதுச் செயலாளர் போய் பொன்னாட பொத்தி அனுப்பி விட்டுருக்காங்க. சோ ஒட்டுமொத்த பொய் பொய் சூழ்ச்சி, வஞ்சகத்தின் ஒட்டுமொத்த உருவம் தான் சகோதரி வைஷ்ணவி அவர்கள். அவரை பற்றி நான் இதற்கு மேல் பேசவில்லை. ஏனென்றால் அவர் புதுசா ஒரு இயக்கத்துக்கு சென்று விட்டார். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பழுத்த மரத்தின் மேல் கல்லடிப்படும் என்பது போலதான் எங்கள் எங்கள் தலைவர் வந்து என்று தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு மகத்தான இயக்கத்தை உருவாக்கினாரோ, அன்றே நாங்கள் வந்து நிறைய பேருக்கு தூக்கம் கெடுத்து விட்டோம், பயத்தை உருவாக்கி விட்டோம். அந்த பயத்தின் வெளிப்பாடாக வீசப்படும் வில்களில் ஒன்றுதான், அதாவது அம்புகளில் ஒன்றுதான் இது வைஷ்ணவி போன்றவர்கள். அதை பற்றி நாங்கள் ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது ஒரு சிறு பெண், வளர வாழ்த்துகிறேன். இருக்கும் இடத்துல வந்து உண்மையாக விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு. வைஷ்ணவி அவர்கள் வந்து பாஜகவின் 2வது அணி டிவிகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பலர் வந்து டிஎம்கேயோட பி டீம் தான் டிவிகே அப்படிங்கிறாங்க. இதுல உங்களுடைய கருத்து என்னையா? பாரதிய ஜனதாவோட பி டீம், ஏ டீம், எல்லா மெயின் டீம் என்னன்னா டிஎம்கே தான். ஆனா இப்ப வந்து நேரடி கூட்டு வந்து யார் வச்சிருக்காங்கன்னா ஏடிஎம்கே வச்சிருக்காங்க. எங்க தலைவர் வந்து 27/10/2024லயே கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி யாருன்னு, அரசியல் எதிரி யாருன்னு. கொள்கை எதிரி வந்து பாஜக, சாதி மதத்தால் பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத சக்தியான பாசிச பாஜக எங்களது கொள்கை எதிரி. எங்களது கொள்கை எதிரியுடன் நாங்கள் இதுவரை எந்த சமரசம் செய்து கொண்டதில்லை, நாங்கள் போகவும் இல்லை. திமுக தான் மெயின் டீம், மறைமுக கூட்டணி. இப்ப உதாரணத்துக்கு இடி ரைடு இப்ப வந்து இதை கூட நீங்க அடுத்து கேட்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேல் ரத்னா விளையாட்டுக்கு போய் இவங்க போய் வரவேற்பு கொடுத்தது, மரியாதைக்குரிய மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை வர வைத்து நாணய வெற்றி விழாவில் கலந்து கொள்ள வைத்தது. இதே நிகழ்வை அப்போதைய கூட்டணியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர் செய்தார். ஆனால் அன்று அவர் தன்னிச்சையாகத்தான் செய்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கோ அல்லது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கோ ஒரு ஆளுக்கு நாணயம் வெளியிட்டார். ஆனால் அன்று ஆட்சியில் இருந்த உள்துறை அமைச்சரையோ பாதுகாப்புத்துறை அமைச்சரையோ யாருமே கூப்பிடவில்லை. இவர்கள் மாறாக உறவு அந்த கள்ள தொடர்பு அந்த மறைமுக கூட்டணியின் காரணமாகவே இவர்கள் வந்து வரவழைத்தார்கள், அது நடத்தினார்கள். அதுபோக நீட்டுக்காக 1 கோடி கையெழுத்து இயக்கம் பெற்றார்கள். பல முறை அமித்ஷா அவர்களையும் ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களையும் நேரில் சந்தித்தவர்கள் அந்த 1 கோடி கையெழுத்து வாங்கிய மனுக்கள் அனைத்தும் அண்ணா அறிவாலயத்திலே தூங்குகிறதே, அதை எடுத்து கொண்டு போய் அவர்களிடம் கொடுத்திருக்கலாம். சோ இதற்கு பின்பு வந்து அவர்கள் அதானி அம்பானி மூலமாக சில மறைமுக தொடர்புகளை வைத்துக் கொண்டு துறைமுகம் வழங்குவதிலிருந்து முன் உற்பத்தி நிலையங்களுக்கு அனுமதி கொடுப்பதிலிருந்து அனைத்திலையுமே பாரதிய ஜனதாவுடன் அதானி அம்பானி அவர்களுடன் கள்ள தொடர்பு, மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு
இருப்பது வந்து பாஜகவும் திமுகவும் தான். திமுக வந்து ஓட்டுக்காக காங்கிரசுடன் நேரடி கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள். அஹ் ஓ திமுக வந்து நோட்டுக்காக, அதாவது பணத்திற்காக பாரதிய ஜனதாவுடன் மரபு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதுவே வைஷ்ணவி போன்ற பான்மரை போற்றும் வள்ளுவ பெருந்தகை சொல்வது போல பயனிற் சொல் பாராட்டுவானை மகனில் மக்கள் பதறினர் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமா ஏதாவது யாராவது வெளியே கொடுத்த அஜெண்டாவை அப்படியே பேசிட்டு போறவங்க. அவங்களது சொல்ல வேணாம். இருந்தாலும் நெறியாளரை நீங்க கேட்டதுனால நான் அதுக்கு ஒரு முறையான பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்றேன். நேரடி கூட்டணி, மறைமுக கூட்டணி எல்லாமே திமுகவுக்கும், அதிமுகவுக்கும், பாஜகவுக்கும் இருக்கு. 3 பேருக்குமே இருக்கு. 3 பேருமே மும்மூர்த்தியா இருக்காங்க. இதுவரைக்கும் நீங்க வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்த பின்னாடி கொடநாடு வழக்கு விசாரிப்போம், லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா ஒருத்தர் வழக்கு போட்டு உள்ள தள்ளுவோம் அப்படின்னு எத்தனை சொன்னாங்க. 4 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் எந்த அமைச்சரையாவது, எந்த முன்னாள் அமைச்சரையாவது, எந்த முதலமைச்சரையாவது அவங்க கைது பண்ணியிருக்காங்களா? நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? சோ இதுல இருந்தே தெரியுது திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா 3 பேருக்குமே மறைமுக கூட்டணி உண்டு. அது நேரடி கூட்டணி உண்டு. இந்த கூட்டணி கணக்குகளை தவிடு பொடியாக்கி 2026ல் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு மகத்தான இயக்கம் தமிழகத்தில் நல்லாட்சி அமைக்கும் என்று நான் தெளிவாக கூறுகிறேன். பாஜகவோட டிவிக்கே கூட்டணி இருக்கிறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. எப்படி கூட்டணி அமைக்க முடியும்? இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு லட்சம் மக்கள் வந்து 27/10/2024 விக்கிரவாண்டி வி சாலையிலே ஏறத்தாழ 15 முதல் 20 லட்சம் மக்கள் திரண்டு நின்றிருக்கையிலே எங்களது கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிச்சிட்டாரு. அதற்கு பின்பு வந்து பாஜகவோட நாங்க வந்து நேரடி சந்திப்போ, மறைமுக சந்திப்போ எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஆட்சிக்கு வந்த பின்னாடியும் கிடையாது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கிடையாது. வந்த பின்னாடியும் கிடையாது. அதுக்காக பாரதிய ஜனதாவோட கூட்டணிங்கிறது வந்து எப்படின்னா, இந்த திமுக குரூப் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நரேட்டிவ செட் பண்ணி எப்படி ஐயா மனித கடவுள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை எப்படி அவரோடது யதார்த்த குணத்தை வந்து ஒரு பேசும் பொருளாக்கி அவரை சிறுமைப்படுத்த முயற்சி செய்தார்களோ, அதற்கு இடம் கொடுக்கவில்லை எங்களது தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர், வெற்றி தலைவர். அதன் போல இந்த பாரதிய ஜனதாவுடன் இவர்கள் கூட்டணி என்பதை இப்போது ஐயா பவன் கல்யாண் அவர்களுடன் கூட இந்த கேள்வியை கேட்கிறார்கள். நாங்கள் தான் தெளிவாக எங்களது தமிழக வெற்றி கழக தலைவர் விசாலையிலே அறிவித்து விட்டார். அதன் பின்பு 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிலே தெளிவாக சொல்லிவிட்டார். ஒன்றியத்தில் ஆளும் பாசிச அரசுன்னு சொல்லுகிறோம். ஆனா நாங்க நேரடியா பேரை சொல்லலன்னு சொல்றீங்க அப்படின்னு அதையும் தெளிவா சொல்லிட்டாரு. அதற்கு பின்பு எங்க ஐயா கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அவரும் தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாடி எங்களோட தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஐயா ஆதவர்ஜனா அவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார். பாரதிய ஜனதாவுடனும் அரசியல் எதிரியான திமுகவுடனும் எந்த காலத்திலும் கூட்டணிக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டான். அப்ப திரும்ப திரும்ப இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை ஏன்னா இன்னைக்கு வந்து ஊடகவியலாளர்கள் எல்லாமே ஆளும் ஆட்சியாளர்களுக்கு எதிர்பார்த்து ஆளும் ஆட்சியாளர்களை எதிர்பார்த்து அவர்களிடம் கையூட்டு பெற்று வாழக்கூடிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டார்களோ அல்லது பழகிவிட்டார்களோ என்று என்ன தோன்கிறது. ஏன்னா அந்த பெரும்பான்மையான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் திமுகவிற்கு சொம்படிக்கும் ஒரு ஊடகமாகவே இருக்கிறது. உதாரணத்துக்கு எங்களை அன்பு அண்ணன் நாதவர்ஜன் அவர்களோட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து நீலகிரியிலே இவ்வளவு கேள்வி, நான் ஒரு பிரஸ் மீட் வைக்கும்போது இவ்வளவு கேள்விகளை கேட்கிறீர்களே, நீலகிரியிலே முதலமைச்சர் வரும்போது கிளைமேட் எப்படி சார் இருக்கு, நெக்ஸ்ட் எப்ப வருவீங்க, அடுத்து திட்டங்கள் செய்வீங்களா, ஏன் நீங்க வடகாடு மேட்டரை பத்தி பேசுங்க, வேங்கவயல் மேட்டரை பத்தி பேசுங்க, பரந்தூர் மேட்டரை பத்தி பேசுங்க, தொழிலாளர்களுக்கு தீங்கிழைக்கப்படும் சாம்சங் மேட்டரை பத்தி பேசுங்க, விண்ணிலை சாகசம் நடத்தி விலைமதிப்புள்ளா உயிர்களை 5 உயிர்களை பலி செய்த மெரினா பீச் சாகச நிகழ்ச்சியை பத்தி பேசுங்க, அரசின் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுங்க. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வந்து இங்க இருக்கும்போது நீங்க அவர்கிட்ட வந்து மயிலிறகால் வருடி கொடுப்பது போல அவருக்கு ஒத்திசைவான கருத்துக்களை எழுதி கொடுத்ததை மட்டும் கேட்பது வந்து விந்தையிலும் விந்தையாக உள்ளது என்று எங்களது தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆதவர்ஜனா அவர்கள் வந்து சொல்லிட்டார். சோ இதுல இருந்தே ஊடகவியலாளர்கள் நோக்கம், நான் சொல்றது அனைத்து ஊடகவியலாளர்கள்ல பெரும்பான்மையான ஆளும் கட்சி ஆதரவு மனநிலையில் ஊடகவியலாளர்கள் எப்படியாவது டிவிக்கு வந்து பாரதிய ஜனதாவுடன் ஒரு கூட்டணி உள்ளது என்று ஒரு நரேட்டிவ் செட் செய்து அந்த நரேட்டிவை எலெக்ஷனுக்குள்ள, அதாவது டிசம்பருக்குள்ள மக்களிடத்திலே விதைச்சு அதை போயபல்ஸ் மாதிரி ஒரு பொய்யை விதைத்து அதை நிஜமாக்க வேண்டும் என்ற ஒரு கைங்கரியம் பட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவு நிச்சயம் பலிக்காது. ஏனெனில் எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் தனது
உச்சபட்ச மார்க்கெட்டை தூக்கி விட்டெறிஞ்சு விட்டு இந்த மக்களுக்கு சேவையாற்றன்னு வந்திருக்காரு. இது ஒவ்வொரு வீட்ல உள்ள பெண்களுக்கும், ஆண்களுக்கும், இளைஞர்களுக்கும், விவசாயிகளுக்கும், தொழிலாளர்களுக்கும், அரசு ஊழியர்களுக்கும், இல்லத்தரசிகளுக்கும் இது நன்கு தெரியும். அதனால் அதனோட அதனோட ரிசல்ட்டை வந்து நீங்க எலெக்ஷனில் பார்த்துக் கொள்வீர்கள் என்று நான் சொல்றேன். ஓகே சார். சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அரக்கோணம் இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு பெண் அவர்களை ஏமாற்றியது வந்து திமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி டேவிட் செயல். ஆனா அந்த கம்ப்ளைண்ட் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் எடுத்துக்கல அப்படிங்கறத அந்த பெண் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து? இல்ல, இது வந்து சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனையில எங்களது தமிழக வெற்றி கழக தலைவரோ, எங்களது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா அறிக்கை வந்திருக்கா என்னங்கிறது எனக்கு சரியா தெரியல. இது வந்து லா அண்ட் ஆர்டர்ல காவல்துறை வந்து எப்பவுமே எடுத்தங்கவுத்தன்னு ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. இதன் அடிப்படையில அந்த சகோதரி வந்து தனக்கு ஏற்பட்ட அந்த துயரங்களை வந்து ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அது வந்து முறைப்படி காவல்துறை விசாரிப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதுக்குள்ள அந்த சகோதரி பொறுமை காக்கணும். ஏனைய ஊடகவியலாளர்களும் இதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். இதுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து சீக்கிரம் விசாரிச்சு, இதுல எதுவும் அரசியல் பின்புலம் இருக்கா? இதுல எதுவும் அரசியல் பிரமுகர்களுக்கு அந்த தெய்வ செயல் என்கிற ஒரு நபர் வந்து சில பெண்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்துள்ளாரா? ஏற்கனவே 12 திருமணம் முடித்துள்ளதாக சொல்கிறார்கள். அதேபோல் தன்னையும் திருமணம் செய்ததாக சொல்கிறார்கள். இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? எந்த அளவுக்கு அந்த காவல்துறை மேல் வந்து ஒரு காவல்துறை வந்து ஒரு சார்பாக இருக்கிறது என்பதை காவல்துறையே புலனாய்வு செய்து முறையான சட்டப்பிரிவுகளின்படி வழக்கு பதிவு செய்து தெய்வ செயல் அவர்களுக்கு முறையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதே எனது பார்வை. இதே போலதான் வேட்டப்பாடியில் நடந்த தீ விபத்துக்கு போன தாவேகா பெண் நிர்வாகிகளை வந்து காவல்துறை வந்து தாக்கியதாகவும் அந்த விஜய் அவர்களை அது வந்து ஆமா, அது வந்து இப்போ தற்சமயத்துல வந்து இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸா எங்க தலைவர் வந்து கூட அறிக்கை கொடுத்திருக்காரு. அது ஒரு கண்மூடித்தனமான ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல். ஒரு வேசப்பாடியிலே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குரல் கொடுப்பதற்காக உதவுவதற்காக எங்களது கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் அங்கே செல்லிருக்கிறார்கள். அவர்களின் வயிற்றிலே மிதித்து, அவர்களை அடித்து, அவர்களின் உடையை கிழித்து, மானபங்கப்படுத்தி அவர்களை வந்து காவல்துறை வந்து அத்துமீறி அராஜகம் செய்து கைது செய்திருக்கிறது. இது வந்து தமிழகத்தில் நாம் எதை வேணாலும் செய்வோம் என்ற திமிருடன் ஆளக்கூடிய பாசிச போக்கையை திராவிட மாடல் ஆட்சி காமிக்கிறது என்பது எங்கள் தலைவர் வந்து அறைகுழு ஒரு அறிக்கை கொடுத்துள்ளார். இதன் மூலமாக என்ன தெரிகிறது என்றால், தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நமக்கு உறுதியாக தெரிகிறது. ஏனெனில் ஒரு தாய் பிரசவமே போராட்டம் தான். போராட்டம் என்பது இங்கு இல்லாமல் எதுவுமே இல்லை. போராட்டத்துக்காக ஒரு உரிமைக்காக குரல் கொடுக்க சென்ற பெண்ணை இவ்வளவு இம்சைகளுக்கு ஆளாக்கியது வந்து காவல்துறையின் செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை எங்க தலைவர் வந்து கண்டிக்கிறார். என் தலைவர் வழியில் நாங்களும் தமிழக வெற்றிக்கழக தோழர்களும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் அனைவருமே இதை கண்டிப்பார்கள் அப்படிங்கிறத என்னோட பார்வையா இருக்கு. இதில் வந்து யார் வந்து தவறு செய்து எந்த காவல்துறை அதிகாரி தவறு இருந்தாரோ அவரின் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எனது பார்வை. இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால், விரைவில் திராவிட மாடல் எனும் வெற்று விளம்பர ஆட்சி வந்து முடிவுக்கு வரப்போகிறது என்பது கண்கூடாக தெரிகிறது. ஏனெனில் காட்டாட்சி நடக்கிறது என்கிறது தான் தெரிகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையிலே அன்று வந்து ஒரு 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 கட்சி கொடி கட்டிய காரில் ஒரு விலை உயர்ந்த ஜீப்பிலே தைரியமாக உள்ளே சென்று மிரட்டி பலவந்தப்படுத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி எத்தனை பேருக்கு எத்தனை பெண்களை சப்ளை செய்தார் என்பதே ஒரு $1 மில்லியன் கேள்வியாக உள்ளது. அதன் தீர்ப்பு வருகிற 28ஆம் தேதி வருகிறது. அதுக்கப்புறம் இது போன்ற ஒரு செயல் நடக்கிறது. சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் 0% உள்ளது என்பதுதான் திமுக வெற்று மாடல் விளம்பர ஆட்சி என்று நான் கூறுகிறேன். அது போக வருகிற அடுத்தடுத்து நடக்கும் பாதுகாப்பு, அதாவது இந்த போதையின் கள்ள கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி மெத்தப்பட்டவன் இது போன்ற வந்து ஒரு போதைப் பொருள்கள் புழக்கமும் தமிழ்நாட்டில் வட இந்தியங்களை விட மிஞ்சி போகிற அளவுக்கு இருக்கு. ஒட்டுமொத்த உலக மார்க்கெட்டுமே தமிழகத்தை மையப்படுத்தி தான் செய்கிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாடும் ஏற்படுகிறது. ஆகையால் 2026 தான் திமுகவின் கடைசி ஆட்சிக்கு வரக்கூடிய கடைசி எலெக்ஷனாக இருக்கும். 2026 இருந்து தமிழக வெற்றி கழகம் வந்து மிகப்பெரிய ஆட்சியை பிடிக்கும். அதன் முன்பு திமுகவோ அதிமுகவோ யாரும் வரமாட்டார்கள். நிரந்தரமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்று நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். கடந்த ஒரு வாரமா வந்து ஈடி ரைட் போயிட்டு இருந்துச்சு.
பல பிரபலங்கள் இருக்கிறாங்க. முக்கியமா திமுகவின் முதல் குழுமம் வந்து கை காட்டப்பட்டது. இந்த நிலையில வந்து ஈடி ரைடு வந்து ஒரு தற்காலிக தடையில நிறுத்தி வைக்கப்பட்டது. இதுல உங்களுடைய பார்வை என்ன? தற்காலிக உச்ச நீதிமன்றத்துல தற்காலிகமா தடை வாங்கியிருக்காங்க. அது வந்து டாஸ்மாக குறித்து விசாரிக்க தான் தடை வாங்கியிருக்காங்க. அது இந்த டாஸ்மாக் முறைகேடுல சம்பந்தப்பட்டவங்கள விசாரிக்க தடை வாங்கல. இதுல 3 பேர் வந்து ப ப பங்கெடுத்திருக்காங்க. ரத்தீஸ் ஐயா அவர்களும், அ விக்ரம் ஜோஜோ, ஆகாஷ் பாஸ்கரன் என்ற 3 பேர் வந்து பங்கெடுத்திருக்காங்க. இதுல வந்து பங்கெடுத்திருக்காங்கன்னு இல்ல, இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த சம்மந்தப்பட்டவங்க மீது வந்து அமலாக்கத்துறை என்பது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு. அது வந்து ஒரு முறையாக விசாரணை நடத்தி அவர் ஒரு முறையான தண்டனை பெற்றுத் தரும். இத வந்து இதன் மூலமா வந்து இந்த அமலாக்கத்துறையின் தொடர் ரெய்டு, இந்த விசாரணையின் நீட்சி வந்து ஆளும் அதிகார வர்க்கத்தின் உச்ச அதாவது உச்ச வாரிசுகளை போய் தொடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களை இதுவரை கடந்த 3 நிதி ஆயோக் கூட்டத்திலும் பங்கு கொள்ளாத மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு போய் சென்று அவர்களை சந்தித்து சமரசம் ஐயா சந்திரபாபு நாயுடு மூலமாக சமரசம் செய்து வந்ததாகவும் ஒரு கேள்வி. இனி அமலாக்கத்துறை வந்து ரெய்டுகள் நடத்தப் போவதில்லை, விசாரணையும் மேற்கொள்ளப் போவதில்லை. இந்த செயலின் மூலமாகவே அப்பட்டமாக தெரிகிறது திமுகவும் பாரதிய ஜனதாவும் எவ்வளவு ஒரு தொடர்பு, கள்ள கூட்டணி, ஒரு மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த தமிழக மக்களையும் இந்திய மக்களையும் ஏமாற்றி பணம் சேர்க்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், தங்களது அதிகார துஷ்பிரயோகம் மூலமாக மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பது இதன் மூலமாகவே தெளிவாக தெரிகிறது இந்த மறைமுக கூட்டணியின் கள்ளத்தொடர். சார், நீங்க எப்படி சொல்றீங்க? பட் உதயநிதி அவர்கள் வந்து மோடிக்கும் பயனில்லை, ஈடிக்கும் பயனில்லைன்னு ஒரு கடும் விமர்சனத்தை வச்சிருக்காரு. எங்க தலைவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க, நாங்க நடிக்கிற மாதிரி நடிக்கிறோம், நீங்க பாசாங்க பண்ணிக்கிறோம், நீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்கேஜி யூகேஜி விளையாட்டு விளையாடுவோம்ங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டாரு எங்க தலைவர். எல்லாமே செட்டப், எல்லாமே ஆக்ஷனு, எல்லாமே நடிப்பு. அதெல்லாம் எதுவுமே இது கிடையாது. நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க நடிப்பு. அங்க போய் வந்து காலில் விழுந்துரு. சார், அதிமுக பாஜக கூட்டணி எந்த வகையில பாஜகவுடன் கூட்டணியே இருக்காதுன்னு சொன்ன அதிமுக இன்னைக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கு. இதில் உங்களுடைய கருத்து? இல்ல, அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஏற்கனவே வந்து திட்டமிட்டதுதான். அவங்க வந்து அம்மா சசிகலா காலில் விழுந்து கூத்தூர்ல வந்து கூத்து நடத்தி முதலமைச்சர் ஆன நாள்ல இருந்தே பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் நல்ல வந்து புரிதல் தான் இருந்தது. இடையில அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஒரு நரேட்டிவ்ல ஒரு நாடகம் செட் செய்து நான் வந்து அப்படி வாங்கி தரேன், இப்படி வாங்கி தரேன், அது இதுன்னு சொல்லிட்டு அதை உழட்டி விட்டாரு. அதுக்கு பின்னாடி மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் வந்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, இன்னொரு 4 மாநிலத்துக்கு நேரடி பார்வையாளரா வரவும் அவர் எடுத்த சர்வேல அதிமுக, திமுக தயவு இல்லாம நம்ம இங்க வந்து வளர முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப அதிமுகவை வந்து கூட்டணிக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு மறைமுக பேச்சு நடைபெறதா அன்னைக்கு ஐயா பிரசாந்த் கிஷோர் மூலமா அவங்களுக்கு வந்து தகவல் போயிடுச்சு. இப்ப அந்த தகவல் போனதோட என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து ஏடிஎம்கேயை நம்ம வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு ஒரு கனகச்சிதமான காய் நகர்த்தி அவங்க குடும்ப உறவுகளுக்கு ஏதோ ஒரு நெருக்கடியான ரெய்டு ஒண்ணு தரப்போறதா சொல்லி டக்குன்னு அவங்க கூட்டணியில இணைச்சிட்டாங்க. இப்ப கூட்டணியில இணைச்சிட்டு ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? இது வந்து பாரதிய ஜனதா வந்து அதிமுகவோட நேரடியா வைத்திருக்கிற கூட்டணி. இப்ப மறைமுக கூட்டணி என்ன? இடி ரெய்டு மூலமா திமுக வாரிசோட நண்பர்களையும், அந்த நண்பர்களின் மூலமாக திமுகவோட வாரிசையும் நான் கைது பண்ணிடுவேன். இப்ப கைது பண்றதுல இருந்து தப்பிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா காங்கிரஸை கூட்டணியில இருந்து கழட்டி விடுங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ் இவங்க எல்லாம் வெளியேறி போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து காங்கிரஸும் வலுவிழந்துரும், திமுகவும் ஆட்சியை பிடிக்க முடியாது, அமித்ஷாவோட கனவும் பழிச்சிரும். ஆனா ஆட்சியை பிடிக்க போறது யாருன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது மாதிரிதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுதான் நீங்க வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சதுக்கான காரணம், வேற ஒண்ணு. சீமான் வந்து அவரோட துணிச்சலையும் குடும்பத்தையும் பாராட்டத்தான் வேணும். அவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இது வரைக்கும் தனித்துதான் நின்றுகிட்டு இருக்காரு. இந்த வாக்குகள் சிதறும். அவர் வந்து கடந்த தேர்தலில் வாங்குற வாக்குகளை விட அதிகமா வாங்கறதுனால அவருக்கு வந்து பிளஸ் இருக்கு, குறைத்து வாங்கினால் அவருக்கு மைனஸ் இருக்கு. சோ அவரோட சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு தேர்தல் களம் இது. நானும் நிறைய வாக்கு வங்கிகள்ல நிறைய சர்வேகள்ல எல்லாத்துலயுமே பார்த்துட்டேன். அவர் வந்து 3%, 4% இப்படிதான். அதாவது ஏற்கனவே வாங்கின 8%ல இருந்து பிலோவா போறது மாதிரி தான் எல்லாருமே எல்லா கருத்து கணிப்புகளுமே சொல்லுது. அதன் அடிப்படையில கணக்கு பண்ணா அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு சத்திய சோதனை, ஒரு சவாலான காலம்தான். இந்த சவாலான தேர்தல் அவர் எதிர்கொண்டு அவர் ஏற்கனவே கடந்த தேர்தலை விட 8% விட கூட வாங்கிட்டாருன்னா
அவர் வந்து தன்னை நிலைநிறுத்தி மாற்றிக் கொள்ளலாம் தமிழகத்தை மீட்பு வந்த மீட்பர் என்று. இல்லை என்றால் அவர் வந்து தேர்தலை கூட புறக்கணித்து தமிழக வெற்றி கழக தலைவரை ஆதரிக்கலாம், அதிமுகவை ஆதரிக்கலாம், எதுவென்றாலும் நடக்கலாம். ஆனால் சீமான் அண்ணன் தனித்து போட்டியிடுறது வந்து அது அவரின் சொந்த கட்சி, அவரின் சொந்த தலைமை நிலைய உறுப்பினர்கள், தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்கப்பட வேண்டிய முடிவு. அதை குறித்து நாம் விமர்சிக்கும் அளவுக்கு நம்மளிடம் என்ன இருக்கிறது? அது அந்த கட்சியின் நிலைப்பாடு. வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஓகே சார். நன்றி. இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் அமைத்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி மேடம். மிக்க மிக்க நன்றி.